வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நான் வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் பாலாஜி அதுக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்கள் ரவா தோசை பண்ணி பார்த்துருப்பேன். நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து தட்டு இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். மாவு அரைக்கிறதுலேருந்து அளவுலேருந்து எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க தட்டு இட்லி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது எப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பாலாஜி சொல்கிறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தட்டு இட்லி வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி தட்டு இட்லியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இட்லி தான். இல்லை நம்ம இட்லி மாதிரி 4க்கு 1 அதுக்கப்புறம் பொங்கல் மாதிரி பிரச்சனை கூட அதில் வராது. இல்லை கொஞ்சம் இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் டிஷ் அண்ட் சாஃப்ட் ஒரு ஜென்டிலான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர்ஷன் உளுந்து, 2 போர்ஷன் அரிசி, 3/4 போர்ஷன் அவல் எடுத்துக்கணும். நம்ம ஆக்சுவலாக அரிசிங்கிறது வந்து நம்ம இட்லி அரிசி எடுத்துப்போம். இல்லைன்னு கார அரிசி வரும் இல்லையா, இட்லி அரிசி, இட்லி கார அரிசி வரும் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கணும் நம்ம. ஆக்சுவலாக அதை எடுத்துகிட்டு அதில் வந்து 2 போர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப் இருக்கு பாருங்க, இதனோட அளவில் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இதில் 2 போர்ஷன் ஆஃப் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் நான். 2 போர்ஷன் ஆஃப் ரைஸ், 1 போர்ஷன் ஆஃப் உளுத்தம்பருப்பு, உரட் தால். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஆக்சுவலாக இந்த 3/4 கப்பு ஆக்சுவலாக அவல் எடுத்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3/4 கப்பு அவல் ஆமாம், ஒரே கப்பில் எடுத்துகிட்டு அந்த 3/4 கப்பு அவல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த அரிசியை வந்து நம்ம முதல்ல சோக் பண்ணிக்கிறோம். அப்புறம் உளுந்தையும் சோக் பண்ணிக்கிறோம், தனித்தனியாக சோக் பண்ணிக்கிறோம். நம்ம சோக் பண்ணிவிட்டு வந்து அது வந்து ஒரு 3 hours ஊறட்டும். அந்த 3 hours அது ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்போ அரைக்க போகிறோமோ அதுக்கு ஒரு 20 minutes முன்னால் வந்து அவல் இருந்தால் அலசிட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஈரத்தோடு வச்சிங்கனாலே அது அரைக்கிறதுக்கு போருமானது. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இட்லி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் நான். அதே 3 மணி நேரம் இந்த உளுந்தும் ஊறி இருக்க கூடவே. சரியா, அவல் மட்டும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் அதை வந்து சோக் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கேன். இப்போ சாஃப்டாக நல்லா இருக்கிறதுல அரைக்கச்சே சேர்த்து போட்டு அரைச்சிடுவோம் நம்ம. முதல்ல எப்பயும் போல நம்ம தோசைக்கு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி முதல்ல உளுந்து அரைச்சிடுவோம் நம்ம. அப்புறம் வந்து அரிசியை வந்து கொஞ்சம் பரபரான அரைச்சிக்குவோம் நம்ம. அதோட சேர்த்து இந்த அவலையும் போட்டு சேர்த்தே அரைச்சிக்கலாம். நிறைய பேர் மிக்ஸியில் அரைக்கிறதையும் கேட்டு நம்ம இன்னைக்கு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம். மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து நம்ம எப்படி அரைக்கிறவங்கத்தையும் பார்க்கலாம். மிக்ஸியில் அரைச்சாலும் இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவே வரும். நாங்கள் மிக்ஸில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு சமையலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்கிறது, இப்போ கீரை கூட்டு ரெடி ஆகிடுது, ரசமும் ரெடி ஆகிடுது. நான் சாப்பிட்டு தான் போக போகிறேன், இட்லியும் சாப்பிட்டு தான் போக போகிறேன். அது வேறு விஷயம். அரைக்கிறத பார்த்துருவோம் வாங்க. இப்போ மிக்ஸியில் நம்ம உளுந்து அரைக்கணும் இல்லையா, இந்த உளுந்து அரைக்கிறச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து மிக்ஸி சூடாகிடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம மிக்ஸியில் அரைக்க மாட்டோம். மிக்ஸி சூடாகிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்க மாட்டோம். எப்பயுமே அந்த சூடாகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுனோம்னாக்கா அந்த மாதிரி அரைச்சோம்னாக்கா அந்த சூடாகாமல் இருக்கும். சில பேர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டு சேர்த்து போட்டு அரைப்பாங்க அவங்க. பட் உளுந்து அரைக்கச்சு ரொம்ப தண்ணி விடாமல் சாஃப்டாக வச்சுக்கோங்க. நான் ரொம்ப தளதப்பு எடுத்தோம்னாக்கா சரியாக வராது. இல்லை அது மட்டும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. சரியா, இது நைஸாக வராது, உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக வராது. இல்லை உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக அரைப்படுறது தெரியுது இல்லையா உங்களுக்கு. அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லைன்னா உளுந்து அரைப்படும் அழகாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு. சரியா, இது ஹேவ் வெரி சாஃப்ட் உளுந்து பேட்டர் இருக்குது இங்கே. ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறமா அரிசி அரைக்கலாம். நம்ம அரிசி இது வந்து கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சிக்கணுமா? கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிட்டு சரியா இருக்கும். ரொம்ப அது ரொம்ப நைஸாகாமல் இருக்கணும், ஓவர் ஃபைனாக ஆக வேண்டாம். ஓவர் ஃபைன் ஆகாமல் கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல, பரபரன்னு இருந்தால் பரவாயில்ல. இதில் வந்து தண்ணி வந்து முதல்ல கொஞ்சமாக விட்டுக்கோங்க, வேணாக்கா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவல் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ரைஸை வந்து 2 போர்ஷனாக போட்டுருந்தேன். அதுலேயும் இதில் பாதியாக அதில் போட்டுக்கிறேன் நான். ஓகே, இது 2 தடவையாக அரைச்சிக்கலாம் நம்ம. சரியா, இதே நல்லா சாஃப்டாக சாதம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா, சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. மாவு என்ன அரைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பதம் வந்துட்டா மாதிரி இருக்குது. நாம் இப்போ வந்து அணைச்சிட்டும் அதை ஓப்பன் பண்ணலாம். சரியா, இப்போ பாருங்க மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு, ரவை ரவையாக கொஞ்சம் தெரியுது இல்லையா உங்களுக்கு. கேன் சி தி கன்சிஸ்டன்சி. பட்டர் நைஸாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரியா, இதை வந்து நீங்கள் அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த உளுந்தோடையே சேர்த்து தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேன் கோ வித் த உளுந்து. சரியா, எல்லாத்தையும் அப்புறமா மொத்தமாக அதே கலெக்ட் போகிறோம். அதனால் அது உள்ளுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம அந்த செகண்ட் ஹாஃப் அரிசியும் இதில் போட்டு சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம. நான் இந்த மாதிரி வரிசையாக போட்டு அரைச்சோன்னா நடுவில் மிக்ஸி அலம்ப வேண்டிய வேலை இல்லை, மொத்தமாக கடைசி கிளம்பிட்டால் போகிறோம். அதனால் நம்ம கிரைண்டர் மாதிரி வந்து ஒரு தடவை தான் அலம்ப முடியும். பட் அதோட இது லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதனால் இதில் ஒரு சௌரியமும் இருக்குது.
செகண்ட் லாட்டும் நல்லா அரைஞ்சிட்டு ஓகேவா. இப்போ இதையும் அதோட கலந்துட்டோம். நம்ம இது வந்து மாவு அரைக்கிற வேலை முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு கலந்துட்டும் அது வந்து அப்படியே வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு வச்சோம். ஆக்சுவலாக வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கக்கா முதல்ல உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, அப்புறமா வந்து இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா உப்பு போட்டால் பரவாயில்லன்னு சொல்லுவாள். பட் எப்பயுமே வந்து நான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மாதிரி கேஸுங்கிறதுனால வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு முதல்ல போட்டோம் நல்ல இல்லாட்டி அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பில் எனக்கு கஷ்டம் ஆகிடும் அப்படிங்கிறதால முதல்லையே வந்து நம்ம உப்பு இல்லாமல் சேர்த்து போட்டே புளிக்க வச்சுருவேன். நான் தான் வருது, அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலாக இதனால ப்ராப்ளமாக அதனால ப்ராப்ளமாக கேட்டாலும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக எனக்கு தெரியல. இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் மீ. ஓகே, உப்பு போட்டு கலரி வச்சுருவோம். கலந்து ஒரு 6 hours ஆகுமா? ஒரு 6 to 8 hours. அது நல்லா புளிக்க தெரியும் இல்லையா, மாவு புளிச்சு பொங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது அந்த மாதிரி தான் பார்க்குறது தான். இப்போ அது கண்ணில் பார்த்தா சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி வெயிலாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி குளிதாக இருந்தால் ஒரு தகுந்த மாதிரி இதுவாகும். அது ரொம்ப குளிதாக இருந்ததுனாக்கா நம்ம அதுக்கு வந்து கம்ப்ளீட் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு சூடான இடத்துல வைக்கலாம், மைக்ரோவேவ் பக்கத்தில் எங்கேயாவது அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம ஊர்லாம் வந்து இப்போ வந்து மெட்ராஸை பொறுத்தவரையில் நமக்கு வந்து இவ்வளோ சூடாக இருக்கிறதுனால வந்து அதுவே தானாக புளிச்சிடும். ஒரு 6-7 மணி நேரத்துலேயே புளிக்க ஆரம்பிச்சிடும். அதில் அவ்வளோ விஷயம் அதில் கை பக்கம் வேறு இருக்குது, ஒரு சிலருக்கு சீக்கிரம் புளிக்கும், அதெல்லாம் வேறு இருக்குது. உங்கள் கை பக்கத்தில் சீக்கிரமாக பிடிச்சிடும். இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். நம்ம உப்பு அளவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த படிக்கு பிடிங்கிற அந்த பாட்டிமா ஸ்டாண்டர்ட் அளவு. ஸோ இப்போ வந்து ஒரு படி அரிசி போட்டிங்கனாக்கா ஒரு படி உப்பு போடணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல இட்லிக்கு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் நம்ம. சரியா, அதுதான் இப்போ உப்பு போட்டாச்சு. சரியா, இதை வந்து நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ ஊற வைக்கணும். அதாவது நல்லா கலந்துடணும் சார். ஓகே, ஏன்னா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும், ஈவனாக இருக்கணும். அது ஏன்னா அடியில் உளுந்து போட்டிருக்கோம், அப்புறம் மேலே அரிசி போட்டோம். சரி, ஒழுங்காக கலக்கலை அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகாது. அதனால் வந்து அது ஜாகிரதையாக வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும்னா ஒரு 10-50 தடவையாக நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள். சரியா, ஃப்ளஃபியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள், உங்களுக்கு பேட்டர் வந்து கரெக்டாக செட் ஆகும். கொஞ்சம் இந்த இப்படி நம்ம கலக்க வந்து அது உள்ள காற்று போகுது இல்லையா, அதுதான் ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுக்கும் அந்த மாவுக்கு. ஓகே ஓகே. சரியா, உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். உப்பு போட்டு மட்டுமே இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த மாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக அரைச்சி கலந்துருக்கோம் இல்லையா, அது அரிசி மா தனியாக உளுந்து தனியாக, அது ரெண்டும் ஒன்றா சேரணும் இல்லையா, அதுக்காக வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண எப்பயுமே. சரி, அப்போ நம்ம அவசரப்பட்டு அதுக்கு மட்டும் நம்ம சோம்பேறித்தனப்படக்கூடாது. நம்ம அப்படியே வச்சோன்னாக்கா அப்புறம் மாவு கரெக்டாக செட் ஆகாது. ஓகே ஓகே. கலந்தாச்சு. இதை அப்படியே வச்சுட்டோம், நம்ம நீட்டாக வச்சுட்டோம். ஓரம் வைக்காமல் வைக்காதீங்க நீங்கள், அப்புறம் ஓரத்துலலாம் காஞ்சி போயிடும். எப்பயுமே மாவு எடுக்க கூடமே ஓரம் வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடி மாவு வரையில் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து எப்பயுமே வந்து அடி மாவு வந்து அப்புறமா வந்து உங்களுக்கு வெறும் அரிசி ஆகிடும், மேல் மாவு உளுந்து வந்துடும் அப்புறமா. அதனால வந்து ஜாகிரதை எப்பயுமே வந்து கலக்கிறது இந்த ஓரம் வச்சு எடுக்கிறதுலாம் வந்து எப்பயுமே ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. அண்ட் கையை யூஸ் பண்ணாமல் நம்ம சமையல் பண்ணணும்னு நினச்சோன்னாக்கா ஒன்றுமே ஒழுங்காக வேலைக்கு ஆகாது. கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆல்வேஸ் யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூஸ் இட். ஓகே சரியா, ஓகே. இது ஒரு 6 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஆமாம், பாருங்க, காலையில மாவு அரைச்சிருந்தோமா, நல்லா பொங்கி வந்துடுத்து பாருங்க. நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கணும்ல. இல்லை, லேசாக கலந்தா போகிறோம், இது ரொம்ப ஓவராக கலக்க வேண்டாம். சரியா, ஏன்னா அந்த ஏர் ரிலீஸ் ஆகிட வேண்டாம். ஏர் உள்ளுக்குள்ளே இருக்கச்சு கொஞ்சம் லேசாக கலந்துட்டீங்கன்னா போகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஏரேட்டடாகவே இருக்கட்டும் அது. அவ்வளோதான். ஓகே, போகிறோம், இட்ஸ் ஃபைன். தட்டு இட்லி இப்போ தட்டில் குத்தி வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துரும் ஆக்சுவலாக ஸ்டீம் பண்ணுறதுக்கு. அண்ட் அதோட ஸ்டாண்டு அண்ட் கீழே தட்டு இருக்குது. சரியா, அதுலேயே எண்ணெய் தடவை வைக்கணும் நம்ம முதல்ல. இல்லை, நான் தடவை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக நம்ம இட்லி எப்படி குத்தி வைக்கிறோமோ அந்த மாதிரி அதில் தடவிட்டு இதில் குத்தி வைக்கணும். இதில் ஒரு இந்த தட்டோட ஒரு 3/4 சைஸ்க்கு வரையில் நீங்கள் எண்ணெய் இது இட்லி மாவு குத்தி வச்சுக்கோங்க. நான் வேணாலும் மாவுக்கு அளவு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 2 கப்பு வந்து இட்லி அரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 3/4 கப்பு வந்து அவல். 2 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 3/4 கப்பு அவல். அவல் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து இது பண்ணி வச்சிங்கனாலே போதும், ஊறிடும். பெசரி வச்சாலே போதும், ஊறிடும். அது மாதிரி அரிசியும் உளுத்தம்பருப்பும் தனித்தனியாக ஒரு 3 hours ஊறினா போதும். அதுக்கப்புறம் அரைச்சது தான் பாருங்கள், நல்லா மாவு நல்லா வந்திருக்கு. இப்போ இட்லி வாத்துடலாம். நம்ம எண்ணெய் தடவையாச்சு, எண்ணெய் தடவையாச்சு. இப்போ ஒவ்வொரு தட்டிலையும் வந்து ஒரு 3/4 அளவுக்கு நம்ம வந்து மாவு குத்தி அதில் உள்ளே வைக்கணும். அது ஸ்டாண்டில் ரெடி பண்ணிட்டுருவோம். ஒரு நிமிஷம். ஓவராக மாவு வைக்காங்க, மேலெல்லாம் சைட்லலாம் வந்துடும். அப்புறமா இந்த அளவுக்கு 3/4 அளவுக்கு இருந்துனாக்கா திட்டமாக இருந்தால் சரியாக இருக்கும். அது சுடலாம் அடுப்பில் இல்லை, இருக்கும். அதுக்கு முதல்ல தண்ணி விடணும். அதில் தண்ணி வச்சு அடுப்பில் வைக்கணும்.
நோடட்டுமா? இல்லை இதை வச்சுட்டு கோர்வையாக பண்ணிவிடுவோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்க, நார்மலாக நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான் இது வந்து தட்டு இட்லிக்குன்னு உண்டான பாத்திரம். இது என்ன காப்பரா? இது காப்பர் இல்லை ஆக்சுவலாக, இதுவும் பிராஸ் தான். பிராஸ் அலாய் தான் அது. இது வந்து ஒரு சம் கம்பெனி ப்ராடக்ட் விச் வாஸ் டன் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது பிராண்டட் தான். எல்லாமே அந்த காலத்துலேயே நம்ம ருக்மிணி குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே இது வந்து அந்த ருக்மிணி குக்கர் மாதிரி. இது வந்து அந்த இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கான பாத்திரம். இது வந்து இந்த கொங்கன் சைடில், மைசூர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த கடலை மாலை அந்த மாதிரிலாம் ஸ்டீம் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த தட்டு வச்ச பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது ஒரு ட்ரெடிஷன். வந்து தட்டு இட்லிக்காகவே பண்ணுற பாத்திரம். தட்டு இட்லி அதில் ஆமாம். இது தண்ணி விட்டுக்குவோம், நம்ம தண்ணி விட்டு அடுப்பு வச்சுருவோம் நம்ம அதில். ஆமாம், பற்ற வச்சுட்டோம். இப்போ இதனோட ஸ்டாண்ட் இதில் ஆக்சுவலாக இதில் ஒன்றுனையாக பார்த்து உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். இது நம்மளோட அந்த இடியாப்பம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே தான். இதுவும் இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஒன்றோட ஒன்று இடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் அது. சரியா? வைக்கிறச்சு வந்து சாக்கியாமல் கிக்காமல் பார்த்து கரெக்டாக உள்ளுக்குள்ள போகாமல் வைக்கணும். ஏன்னா டமால்னு சாஞ்சுடா மாதிரி பார்த்துக்கணும். சரியா? ஸ்லீப் ஆகிடும். எவ்வளோ நேரம்? இது எப்பயும் போல் நம்ம இட்லி குக்கர் பண்ணுற மாதிரி அதே 20 minutes அந்த மாதிரி குக் பண்ணுவீங்கன்னாக்கா சரியாக இருக்கும். அது ஆக்சுவலாக இது ஸ்டீம் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை ஒரு 20 minutes கழிச்சு நம்ம அதை எடுக்கலாம். பாருங்க, இப்போ இட்லி வந்து ரெடி ஆகிடுத்து, பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு இட்லி. நல்ல ஆவி பறக்க இட்லி வந்து ரெடியாக இருக்கு. இட்லி ரெடி ஆகிடுது, சட்னி ரெடி ஆகிடுது. அடுத்தது நாங்கள் சாம்பார் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து அந்த சூப்பரோட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அனஸ்ட் அப்படியே வச்சுருவோம், நம்ம செட் ஆகிக்கிட்டோம். அது பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நம்ம சாம்பார் பார்த்துடலாம். இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுது, இட்லிக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடுது, சட்னி ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம்ல அடுப்பு? நான் பண்ணிடுறேன். அவ்வளோ எடுத்து அப்படி நல்லா ஆவி பறக்க சாம்பார் ரெடி. இப்போ இட்லியும் ரெடி, சட்னியும் ரெடி. பாருங்க, சூப்பர். தட்டு இட்லி ரெடி ஆகிடுது பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க, தெரியறதா? பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. தட்டு இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி. சாப்பிட தான் போகிறேன் நான். அது இந்த மேலதில் கொஞ்சம் ஈஷின்றதுனால மேலே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாக்கா இது நல்ல ஃப்ளஃபியாகவே வந்திருக்கும். மேலே அந்த அந்த பும்முன்னு ஒரு இட்லியில் அது மாதிரியே வந்திருக்கும். பட் அதை மேல் வரையில் வச்சுட்டதுனால கொஞ்சம் மாவுக்கு வச்சு கம்மியாக வச்சுக்கணும். அது அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் 6 நேரம் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ரவுண்டாக வரும். ஓகே, இது தட்டை டீஸ் ரெடி. ஓரத்துலலாம் இன்னும் கொஞ்சம் க்ளீனாகவே வரும். பட் நம்ம கொஞ்சம் சின்ன ஃப்ளாப் ஷோ எடுத்து போல் இருக்குது.
takes time to come down. பாருங்க தட்டு இட்லி சட்னி சாம்பார் ரெடி. ரொம்ப நல்லா, அதாவது தட்டு இட்லி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா பஃபியாக சூப்பராக வந்திருக்கு. சொன்ன குவான்டிட்டி அது சொன்ன மாதிரியே வந்து அரிசி வந்து 2 டம்ளர், அதாவது இட்லி அரிசி 2 கப்பு, அப்புறம் வந்து உளுந்து 1 கப்பு, 3/4 கப்பு அவல். அவல் வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். மிச்சம் ரெண்டுமே வந்து 3 hours நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துடும், சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.